இன்றைக்கி வந்து என்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் வந்து ஃபேரன்ஸ் மைக்ரோமேக்ஸ் ஃபோன் வச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து மைக்ரோமேக்ஸ் வந்து டெம்பரரியாக யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மைக்ரோமேக்ஸில் வந்து நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணாலே அதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வந்து ரீபூட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து உடைக்கலான்ற கண்டிஷனில் கூட போகலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாவெலாம் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் உடச்சாலும் சரி, இல்லை தூக்கி போட்டு வேறு ஃபோன் வாங்கினாலும் சரி, அது உங்கள் விருப்பம். இப்போ வந்து எப்படி நம்மளோட டேட்டா எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோன் வந்து ரீபூட் ஆனாலும் சரி, இல்லை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை மொபைலுக்கு வந்து ஏற்ற மால்வேர் ஸ்பைவேர் அந்த மாதிரி ஏதாவது அட்டாக் இருந்துச்சுன்னா ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகிட்டு இருக்கும். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கம்ப்ளைண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி போயிருக்கலாம், அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி போயிருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஆன் ஆகாமல் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் இருக்க மைக்ரோமேக்ஸ் சார்ஜரோ இல்லை வாட்டிவர் ஏதோ ஒரு சார்ஜர் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு இப்போ உங்கள் மொபைலை வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் ஒர்க் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து சார்ஜ் பின்லேருந்து மொபைலை வந்து அன்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஃபோனை வந்து திரும்ப ரீபூட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் ஃபோனை வந்து ஆன் பண்ண முடியாது. நீங்கள் வந்து சார்ஜ் பின்னை போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபோன் ஆன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களை டேட்டா வந்து வேறு மொபைலில் மூவ் பண்ணிட்டு உங்கள் மொபைலை வந்து உடச்சி போட்டாலும் சரி, இல்லை தூக்கி போட்டு வேறு ஃபோன் வாங்கினாலும் சரி, அது வந்து உங்கள் விருப்பம். மொபைலில் வந்து சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ண உடனே மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சார்ஜ் பின்னை ரிமூவ் பண்ண உடனே மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. பாருங்கள் மொபைல் வந்து ஆஃப் ஆயிரும். பார்த்தீங்களா, மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு, நான் ரீபூட் ஆயிரும். பாருங்களேன், நான் மொபைல் வந்து அன்ப்ளக் பண்ணுறேன் பாருங்கள். சார்ஜ் வந்து அன்ப்ளக் பண்ண உடனே மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ண பின்னாடி தான் மொபைல் வந்து ஆன் ஆகுது. இப்போ வந்து நான் நார்மலாக ஆன் பண்ணி காட்டுற பாருங்க, மொபைல் வந்து ஆனே ஆகாது. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகிட்டே இருக்கும், இல்லைனா அப்படியே வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மொபைல் வந்து ஆன் ஆகலை. நீங்கள் வந்து சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட டேட்டா வந்து ஈஸியாக ரெக்கவரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புது ஃபோன் வாங்கினாலும் சரி, இல்லை இந்த ஃபோனை வந்து ரெடி பண்ண நினச்சாலும் சரி, ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம்.